ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிறது லவ் ஆஃப் டெவில் எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் டிராகன் இருக்கோ பார்த்து பயப்படுற மாதிரி தெரிஞ்சிரு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது, எதுக்கு இந்த டிராகன் இப்படி பயந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே விவி எனக்கும் எதுவும் தெரியல, இங்கே எதுவும் இருக்குது போல இருக்கு, அதனால இது பார்த்து இப்படி பயப்படுது. அப்போ நம்ம ஹீரோவும் அப்படி என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பான். அந்த இடத்துல என்ன சீல இருக்கிற எல்லாமே ஃப்ரீஸ் ஆனலாம் பார்த்ததுக்கப்புறம் இது நேச்சுரலாக வந்தது இல்லை, இது ஒரு மேஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னே நடந்து போகிறான். அங்கே யாரோ அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. அது யாருக்கு நம்ம ஹீரோவும் பார்க்குறோம், அது நம்ம ஜானா தான். அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம விவி மட்டும் தனியாக அந்த நெருப்பை கொளுத்தி விட்டுட்டு இருக்கா அந்த இடத்துல கட்டையெல்லாம் போட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வர்றதை பார்த்ததுக்கப்புறம் விவி என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பின்னாடி நம்ம ஜானாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோம்னா, இந்த பொண்ணு என்ன கனம் கிடக்குறாப்பா, எப்பா என்ன சாப்பிட்றானே தெரியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கவலைப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த அம்மாவும் அக்கா அம்மாவும் என் பின்னாடி இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் விவியும் அக்கா அவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துடுறா அந்த இடத்துல. அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஜானாவை அப்படியே கீழே இறக்கி விட்டு தள்ளி போகிறான். அப்போ நம்ம விவி அக்கா என்னாச்சுக்கா தயவு செஞ்சு முழிங்க. அப்போ நம்ம ஹீரோ போமா என்ன சொல்கிறேன்னா, அவங்க அக்கா உயிரை காப்பாற்றணுமா காப்பாற்ற வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணுமா, நான் எதை சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஹீரோவும் டயர்டாகி அப்படியே உட்காந்துடுற அந்த இடத்துல தூரமாக போய். அப்போ விவி அக்கா தயவு செஞ்சு இருந்துவீங்கக்கா என்னக்கா ஆச்சுங்கிற மாதிரி அழுவ ஆரம்பிச்சிருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆனால் இந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிருப்பா, இது என்னால் தனிச்சிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த ஜானா ஒரு அறை விடுறான். அப்பாவும் அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் விவியை பார்த்ததுக்கப்புறம் ஏய் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி எந்திரிச்சு பதறி போகிறா அந்த இடத்துல. அவள் நான் எப்படி இங்கே வந்தேன், நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குறீங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வருது, என்ன நடந்திருக்குன்னா அந்த டிராகன் செத்து போனதுலாம் ஞாபகம் வருது நம்ம ஜானாவுக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் ஏன் டிராகன் செத்து போச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். இல்லை நான் ஃபாலோ பண்ணலன்னா அந்த என்னோட டிராகன் சாவறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் தான் எல்லா தப்புக்கும் காரணம். உங்கள் 2 பேரையும் இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன், என்னோட டிராகனுக்காக நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து பழி வாங்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ மேஜிக்கில் இதை எடுக்கலாம் பார்க்குறா ஃபுல்லாங்குறத. அதை நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு என்னம்மா இதான் தேடிட்டு இருக்கியா, இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எனிமியும் இல்லை, நீ இப்போ உன்னை காப்பாற்றினதே நான் தான், அதனால கொஞ்சம் ஓவராக பண்ணாம இரு. அப்போ பிவி கிட்ட நீ என் கூட இப்போ சண்டைக்கு வா, என்கிட்ட இப்போ டிராகன் இல்லைனாலும் நான் பவர்ஃபுல் தான், நான் காட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ண பார்க்குறா. அப்போ பிவி பண்ணாதீங்க மேலே சொல்கிறா. எல்லாம் கிக்கம் மேஜிக் யூஸ் பண்ணா அந்த இடத்துல ஒர்க் ஆகல மேஜிக், அப்படியே அவள் கீழே விழுற மாதிரி தெரிஞ்சிடா. அதை பார்த்து நம்ம விவி போய் ஜம்ப் பண்ணி காப்பாற்றிடுறா. அப்போ நம்ம ஹீரோ என்னடா இந்த அக்கா தங்கச்சிங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டாக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஜானாக்கு அங்கே என்ன நடக்குன்னே புரியல, என்னோட மேஜிக் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம விவி என்ன சொல்கிறேன்னா, அக்கா இந்த இடத்துல மேஜிக் ஒர்க் ஆவா இருக்கா, நானும் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கும் ஒர்க் ஆகலை, உங்களுக்கும் ஒர்க் ஆகாது, யாருக்குமே ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அதே தடுத்துட்டு இருக்கேன் மேஜிக் இல்லாமல். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் ஏதோ ஒரு சக்தி தான் இது எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கு, அது எதுன்னு தெரியல, இந்த பிளேஸ் ஏதோ ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் இருக்குது, நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்பி போகணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ உங்ககிட்ட மேஜிக் எதுவும் இல்லைம்மா, அதனால நீ என்ன ஃப்ரீஸ் பண்ணணும் என்ன கொல்லணும் இல்லைன்னுலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காத. இப்போ உங்ககிட்டயும் மேஜிக் இல்லை என்கிட்டயும் மேஜிக் இல்லை, அதனால கொஞ்சம் அடக்டிவ் வாசிங்கிற மாதிரி பக்கத்தில் போய் சொல்லிட்டு இருக்கா, கிஸ் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் பார்த்து விவி ஷாக் ஆகிற அந்த இடத்துல. அப்போ அவள் ஜானா என்ன பண்ணனா டக்குன்னு அடிக்க வந்துடுறான் நம்ம ஹீரோவை, ஒரு அடியை விட்டா நம்ம ஹீரோ தள்ளி போய் விழுவுறான். அப்போ நம்ம ஜானா என்ன சொல்கிறேன்னா, டேய் என்கிட்ட இப்போ மேஜிக் இல்லை தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ என்னை புள்ளி பண்ணுங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நீ இன்னும் அந்தளவுக்கு பெரிய இல்லை, இன்னும் வாட்டி இதை ட்ரை பண்ணனா இந்த அடியில் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுவும் இல்லாமல் நான் 6th லெவல் சோல்மான்ஷிப்பில் இருக்கேன், அதனால உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. அப்போ உன்னை நம்ம விவி தடுத்து அக்கா அவனை எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் என்ன நீ எப்போ பட்டாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன அவனை லவ் பண்ணுறியா என்ன நீ. அதை கேட்டு விவி அப்படிலாம் இல்லை, ஆனால் அவன் தான் உங்களை காப்பாற்றிருக்கான், அவனை எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ்க்கா. அதை கேட்ட ஜானாவா நம்ம ஹீரோ கீழே வந்துருக்கிற 10 கை கொடுக்குற மாதிரி போகிறா. அப்போ நம்ம ஹீரோவும் கை கொடுக்கலாங்கிற மாதிரி பார்க்குறா. அப்போ திடீர்னு அவன் நம்ம ஜானா சட்டையை பிடிச்சி இழுத்து, டேய் இங்கே நான் வச்சுக்கோ, இப்போ உன்னை ஒரே ஒரு வாட்டி என்னை காப்பாற்றிதான் உன்னை உயிரோட விடுறேன், ஆனால் அடுத்த வாட்டி உன்னை உயிரோட விட மாட்டேன், நான் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஜானா கிளம்புறா. அப்போ நம்ம ஹீரோ கிளாப் தட்டிட்டு என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப அழகாக இருக்க, அதே சமயத்தில் ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருக்க, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, அழகாக இருக்கிற பொண்ணுங்களாம் திமிரு பிடிச்சவங்க இல்லைன்னு நினச்சிருந்தேன், ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் ஆச்சு, நீ எல்லாம் திமிரு பிடிச்ச பொண்ணு, முன்னெல்லாம் ஒரு ஆளாவே நான் மதிக்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜானா எனக்கும் அதான் வேணும் தான், நீ என்னை கண்டுக்காத நானும் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறேன், அதான் நம்ம 2 பேருக்கு நல்லது. அப்போ நம்ம ஹீரோவும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கலாம்,
அதுக்கு நம்ம ஜானாவும் எனக்கு உன்னோட உதவிலாம் என்னைக்கு தேவைப்படாது, அதுவும் இல்லாமல் உன்னமே நிக்கில் நோபல்ஸோட உதவி எனக்கு என்றைக்குமே தேவைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி திடீர்னு வைத்தியம் சத்தம் கேட்குது. அதை கேட்டால் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மாதத்துக்கு சட்டம் போடுற மாதிரி இருக்கு, வாயை மூடுறா, எனக்கு இப்போ பசிக்குது சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டால் வீதி வந்து ஒரு லீவ்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்து இது சாப்பிடுங்கிற மாதிரி சொல்கிறா. அதை பார்த்ததுக்கப்புறம் இது என்ன கருமம், இதை நான் சாப்பிடணுமாங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஜானா சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, எனக்கு அது வேணுங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ இது சாப்பிட்டா நல்லா இருக்காது, சொன்னால் பிடிச்சிக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்கற நம்ம ஜானா வண்டி அப்படியே நம்ம ஹீரோ கிட்டே வந்து பிடிங்கி சாப்பிட்லாங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணும் போது இன்னும் நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா விவி காதை மூடிட்டு சத்தம் ஹெவியாக இருக்க போறீங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜானாவா அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு என்ன கஞ்சா விடாதுன்னு கீழே துப்புறா, ஏன்னா அந்த ஆப்பிள் ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ நம்ம ஜானா என்ன கஞ்சா விடாது ஆப்பிள், இது எப்படி நீ சாப்பிட்டுட்டு இருக்க, நீ உண்மையிலே ஹியூமனாதாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நான் கிட்ட சொன்னால இது நல்லா இருக்காதுன்னு, நீ தான் என் பேச்சு கேட்கல. அப்போ நம்ம வீவேந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம அக்கா இதை குடிங்கக்கா, இதை குடிச்சா கூட நல்லா இருக்கும். அப்போ சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜானாவை குடிச்சிட்டு ஏன் இந்த தண்ணி ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம விவிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அது ஒன்றும் இல்லை, என் ஷூவில் அந்த தண்ணி தான். அது சொன்னதுக்கப்புறம் ஜானா வாமிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம விவி வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அந்த லீஃபை கொடுத்த, நீ அந்த லீஃபே சாப்பிட்ருக்கலாம்ல. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இங்கே நான் மட்டும் தான் பையனாக இருக்கேன், நீ ஒரே சின்ன பொண்ணாக இருக்க, உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜானா வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அவளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, அவளை கடத்திட்டு வந்து என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் நான் ஒன்றும் அவளை கடத்திட்டு வரல, நீ என்ன திருத வந்த அவகிட்டேருந்து, நான் ஒன்றும் அவளை பார்த்துட்டு இருக்கேன் பத்திரமா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கான சாப்பாடு இங்கே சர்வே பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இந்த ஐலாண்டில் இருக்குது, வேறு எந்த வழியும் இல்லை, நம்மக்கிட்ட எந்த ஃபுட்டும் இல்லை வாட்டரும் இல்லை. வீதியை நான் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக அவளுக்கு எதுவுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீ அப்படி கிடையாது, உனக்கு அப்படி வேணும்னா சாப்பாடு வேணும்னா சொல்லு, நீயே போய் எடுத்துட்டு வா, நான் எதுவும் கண்டுக்க மாட்டோம். அதை கேட்ட ஜானாவும் இங்கே இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறானா நான் எதுவும் வேணுங்களே பண்ணல, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடுச்சு. அதை கேட்டால் நம்ம ஹீரோ அப்பனா ஓகே, என்னோட பேர் வந்து துவா, ஒரு சிட்டியோட கமாண்டராக நான் தான் இருக்கேன் இப்போதைக்கு, அதனால மாதிரி உன்னை பற்றி நீ சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜானாவும் என்ன சொல்கிறேன், என்னோட பேர் ஜானா, நான் மேஜாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம விவி என்ன சொல்கிறேன்னா எங்களோட ஃபேமிலி நேம் வந்து ஜியாங்கிற மாதிரி சொல்கிறா. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்போ ஜியான்னு கூப்பிடுவானே அவளை. அப்போ வந்து ஜானா நீ என்ன அப்படிலாம் கூப்பிடணும் அவசியமே இல்லை, என் ஃபேமிலி நேம் வச்சுலாம் நீ கூப்பிட, அந்தளவுக்குலாம் நம்ம க்ளோஸ் இல்லை. அப்போ நம்ம ஹீரோ அப்போனா ஓகே, உன்னை ஜானானே நான் கூப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதுக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும். அதனால நான் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம். அதை கிட்ட ஜானவன் அப்படி என்ன வேலைங்கிற மாதிரி கேட்குறான். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பாவோட ராபர்ட் இருக்காரு. ராபர்ட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா 2 மேஜ் வந்தாங்க, அந்த 2 மேஜ் கூட தான் நம்ம ஹீரோ போயிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நாங்கள் அம்மா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா இந்த வழியாக போனாங்க, அந்த ஐலாண்ட் வழியாவா? ஆமாம் சார், அந்த ஐலாண்ட் வழியாக தான் போயிருக்காங்க, அது ரொம்ப ஆபத்தான வழிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பாவை அந்த மேப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த சி வழியாக போனால் என்ன வருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு நம்ம ராபர்ட் என்ன சொல்கிறான்னா அந்த டெவில் ஸ்பாட் வழியாக தான் சார் வரும், அதனால கொஞ்சம் ஆபத்து இருக்கும் உங்கள் பையனுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இதில் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கா, நான் புரியிற மாதிரி சொல்கிறேன். எதுக்காக அந்த டிராகன் வந்து பார்த்து பயந்துருக்கோன்னா அந்த ஒரு டிராகன் செட்டு போனதுனால, அதாவது ஜானாவோட டிராகன் செட்டு போனது எப்படியும் இதுக்கு சென்ஸாக இருக்குது, அதனால தான் இது பார்த்து அந்த இடத்துல பயந்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு அந்த விவியை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த விவி கூட நம்ம ஹீரோயினாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. போக போக மிஸ்டேக் அதிகமாகிட்டே போகும், முடிஞ்ச அளவுக்கு நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுவரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஏஜே வாய்ஸ் ஓவர். நாளைக்கு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். பாய்.